இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை பார்த்து கொண்டிருப்பது எலும்பொட்டி தழை மூலிகை. இது வந்து பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடம், மலை சார்ந்த இடம், காடுகளில் வாழக்கூடிய ஒரு மூலிகை. இப்போ வீட்டுங்களாண்டியும் பயிராக்குறாங்க, அங்கேயும் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வழவழப்பு தன்மை கொண்ட ஒரு மூலிகை. அதான் நம்ம உடலில் ஏற்படுகின்ற பசை இல்லாத தன்மை. இப்போ முட்டியில் சில பேர் கடுக்குன்னு சவுண்ட் வருது, நடந்தா முட்டி வீங்குது, முட்டி வலிக்குது, முட்டியில் வந்து அந்த பசபசப்பு தன்மை கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. ஜவ்வு தேஞ்சிருச்சு, ஜவ்வு தேஞ்சு போச்சு, விலகிடுச்சுலாம் கிழிஞ்சிடுச்சுலாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அந்த ஜவ்வு விலகல், ஜவ்வு கிழியிறது, எல்லாமே ஜவ்வு சார்ந்த பிரச்சனையை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த எலும்பொட்டி தழை என்று சொல்லக்கூடிய மூலிகை. இது எப்படி சாப்பிடணும் ஐயா? இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே உருகி எடுத்துக்கணும். முடிஞ்சால் வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கிறவங்க பச்சையாக தினம் ஒரு பிடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பசும்பால் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இதை நல்லா உருகி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எடுத்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே அரைச்சோம்னா அந்த இதில் ஒட்டிக்கும் மிக்சியில். இதனுடன் வந்து நாட்டு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை, கல்கண்டு பொடியை சேர்த்துக்கணும். இது ஒரு 100 கிராம்னா கல்கண்டு பொடி ஒரு 100 கிராம் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அரைக்கும் போது அப்படியே பவுடர் ஆகிடும். நல்லா காஞ்சி இருக்கணும். பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு தினம் காலை மாலை ஒரு 1/2 ஸ்பூனோ இல்லது 1 ஸ்பூனோ உடம்பு தேகத்தை திடம் அரிஞ்சு, சின்னவங்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சாப்பிட்லாம், பெரியவங்களாக இருந்தால் 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். நல்லா காய வச்ச பாலில் இதை எடுத்து போட்டு லேசாக கலக்கிட்டு, பால் கூட கொஞ்சம் வழவழப்பாகிடும், பார்க்கறதுக்கு குழப்பாகிடும். அதை அப்படியே மெதுவாக குடிக்க வேண்டியது தான். இப்படி தொடர்ந்து சாப்பிடும்பொழுது உடலில் ஏற்படுகின்ற அந்த வலிகள் எலும்புகளுக்கு வலுப்படுத்தக்கூடியது. எலும்பு ஒடிதல், எலும்பு வந்து தேய்மானம் வருது, ஜவ்வுல வந்து பசத்தன்மை குறைஞ்சி போச்சு, ஜவ்வு கிழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் தொடர்ந்து 1 மாத காலம் இல்லை 2 மாத காலம் கூட சாப்பிட்லாம். உணவு தான் இது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு தான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதனால் மூலிகையை வந்து நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பதற்காக நம்முடைய சித்தர்கள் படைச்சிருக்காங்க. அதனால் இதை பச்சையாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் ஐயா, சாப்பிட்டு காட்டுறேன். ஐயா அதை சாப்பிட்டு காமிங்க ஐயா, அது என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நண்பர்களே, இது மாதிரி பச்சையாக கிடைக்கிறவங்க தாராளமாக பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிற மாதிரி இல்லை வெஜிடபிள் சூப்பு வைக்கிற மாதிரி நீங்கள் இது கீரை சூப்பாகவும் வச்சு காலை மாலை மதியம் இப்படி ஒரு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ உங்களுக்கு பிடிச்ச அளவு எடுத்து வந்தீங்கன்னா ஐயா சொன்ன அனைத்து வகையான மூட்டு வலி, முதுகு வலி, ஜாயின்ட் பெயின், L4 பிரச்சனை, L5 பேசுகிற டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டு, பல்ஜாக இருக்குது, அதே மாதிரி அந்த லிக்மெண்ட் இல்லை ஜவ்வு தேஞ்சிருக்கு, ஜவ்வு விலகிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தேவையான எல்லா இம்யூனிட்டி பவரும் சத்துக்களும் இந்த கீரை கொடுக்கும், இந்த மூலிகை கொடுக்கும். அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, நரம்பு வலிக்கிறவங்களுக்கு தாராளமாக அதை எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. ஐயா நீங்கள் என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். லைட் இனிப்பு, தொகுப்பு, குழகுழப்பு இருக்குது. ஏன்னா நேர்களே, மூலிகை அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சைடு எஃபெக்டாக மூலிகை. இது மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாத 100% குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான். இது மாதிரி எண்ணற்ற மூலிகை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.